ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் ஒரு சில வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். இந்த நாளில் நாம் இந்த வேத பகுதிகளை வாசித்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் கவனிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலேஷியன் chapter 3 and verse 11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 4 and verse 10. இந்த வேத வசனத்தையும் எடுத்து நாம் வாசிப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆக்ட்ஸ் chapter 9 and verses from 13 to 16. 13லிருந்து 16. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகியும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஓகே, ஸோ இந்த வேத பகுதிகள் எல்லாம் நம்ம வாசித்தோம். இதனுடைய விளக்கத்தை நம்ம அப்புறம் கவனிக்கலாம். இந்த வேத பகுதிகளை நம்ம எடுத்து வாசிக்கும்போது இது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய வேத வசனமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு உன்னதமான தேவ மனிதர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறும் அவங்களுடைய பயோகிராஃபி மாத்திரம் இல்லை, நான் அந்த பயோகிராஃபியாக அதை சொல்கிறதில்ல, வேத வசனங்களோடு ஒப்பிட்டு ஒரு தேவனுடைய மனிதர்களின் வாழ்க்கை எவ்வளோ அதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை எடுத்தோன்னா வேத வசனத்துக்கு பொருந்தணும், அது ரிலேட்டடாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒன்று, வேத வசனம் ஒன்றா மாறக்கூடாது. ஏன்னா வேத வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையிலும் கிரியேட் செய்யணும். ஸோ ரிலேட்டட் டு அந்த பைபிள் வேர்சஸ் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் இது என்ன செய்திருக்குது அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக நடத்தியிருக்கிறது. ரிஃபார்மேஷன் சொல்லலாம். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்போ கூட நம்ம பாருங்கள், பெரும்பாலும் நம்ம நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றினது, புரட்டி போட்டது, அப்படியே முற்றிலுமான ஒரு மாற்றம் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேருக்கு அது இருக்காது. டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற ஒரு திசையில் போகிறது, வேற ஒரு காரியத்தை நோக்கி போவது, வேற ஒரு மைண்ட் செட்டப், வேற ஒரு நோக்கம், ஒரு சிந்தை, இது சொல்லினே போகலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்க முடியாது. நீண்ட கால கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. அதனால தான் சாது சுந்தர் சிங் எப்பயுமே மேற்கத்திய கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்வாராம், நீங்கள் கூழாங்கற்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வாராம். ஏன்னா நீங்கள் ரொம்ப கிறிஸ்டியானிட்டின்னா உங்களுக்குள்ளே ஊறி போய் கிடக்குது. கூழாங்கல் தண்ணிக்குள்ளே ரொம்ப வருஷம் இருந்தால் கூட, ஆனால் அந்த ஈரப்பதம் அந்த கல்லுக்குள்ளே போகாதான். மேலே மாத்திரம் அந்த பாசி இருக்கும் வளவலான்னு, ஆனால் கல்லுக்குள்ளே ஈரம் போகாது. அப்படி நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்களா. அவர் அதை வச்சு கடிந்து கொள்வாராம் அவங்கள. நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்தவங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் கிறிஸ்தவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் கிறிஸ்துவத்தின் ஈரம் உங்களுக்குள் இன்னும் போகவில்லை ஆழமாக.
அப்படின்னு அவர் திட்டுவாராம். இன்னைக்கு இது நமக்கும் பொருந்துது. ரொம்ப நாட்களாக நம்ம விசுவாசிகள் இருக்கிறோம், ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதா? அப்படியே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புது சிந்தை, புதிய பாதை நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வெரி ரேர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது இந்த வசனங்கள் மூலியமாக சிலருடைய வாழ்க்கை மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஏற்கனவே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையை ரோமரில் நம்ம ஒரு மனிதனை மாற்றி போட்ட வசனம் அப்படின்னு சொல்லலாம். யார் அவர்னா மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் எழுதிய ஒரு விளக்க உரை, கலாத்தியர் நிருபத்தின் விளக்க உரை கமெண்ட்ரியில் இப்போ நான் சொல்ல போகிற மனுஷன் அதை வாசித்து அவர் வாழ்க்கையை அது மாற்றி போட்டிருக்கிறது. அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதிய மாற்றம். யார் அந்த உன்னதமான தேவ மனிதன் என்று பார்த்தீங்கன்னா ஜான் பனியன். ஸோ ஜான் பனியனை குறித்து வேத வசனங்களோடு ஒப்பிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான, சுவாரஸ்யமான, ஆசீர்வாதமான நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை நாம் கவனித்து கேட்கிறோம். இன்றைக்கு உன்னதமான ஜான் பனியன் அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் நாம் திரும்பி பார்ப்போம். அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாக இந்த மனிதன் போய் மிகப்பெரிய உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நாம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவோம். நம் குறைகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய காரியங்களை பேசிக்கொண்டு இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். ஸோ அதை பற்றி நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். We do not always understand God's providence. We do not always understand God's providence. This has always been the course of church history. This has always been the course of church history. அதாவது நம்ம தேவன் நம்மை நடத்துகிற விதம், நம்மை வழி நடத்துகிற விதத்தை எப்போவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. தேவன் யாரை, எங்கே, எப்போ, எப்படி நடத்துகிறார், எப்படி அவர்களை வழி நடத்துகிறார் என்பதை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் எப்போவுமே சபையின் சரித்திரத்தில் நடந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி. இது சபையின் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் யார் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செய்கிறாருன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த காரியம் இருக்கும். It is not always easy for us to see what God is doing in our lives. It is not always easy for us to see what God is doing in our lives. நம்ம வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் பார்க்குறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை, அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. என்ன செய்துங்கிறார் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அடிக்கடி என் வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்கிறாரு, என்ன நடந்துன்னு இருக்குது, எங்கே போயின்னு இருக்கிறேன், எதை நோக்கி போயின்னு இருக்கிறேன், கடவுள் சித்தம் என்னை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது நம்ம அவ்வளோ எளிமையாக என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாம் கேட்கிற அந்த தேவ மனிதன் அவர் வாழ்க்கையில் கூட இப்படி தான் இருந்தது. அவர் வாழ்க்கையில் எதை நோக்கி போகுது, எங்கே போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் கடவுள் இந்த தேவ மனிதனை எப்படியா பயன்படுத்தினார், எப்படி இந்த உலகத்துக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். முதல் இந்த ஜான் பனியன் அவரை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1628 John Bunyan's beginning. Bunyan was born in 1628 in the heart of England, Bedford. அதாவது 1628 ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தில் பெட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் அவர் பிறக்கிறார். அவருடைய குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது. His family was so poor
தட் when his father died. அந்த தகப்பனார் மரிக்கும்போது அவனுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த சின்ன ஒரு ஜான் பனியன் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு வந்து the boy had little formal education. அதாவது அவருக்கு கல்வி அறிவு வந்து போதுமானதாக கிடைக்கவில்லை. ஓரளவுக்கு தான் அவருக்கு வந்து படிப்பு கிடைச்சிது. ஸோ இது வந்து அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காரியமாக இருந்தது. பட் அவருடைய வாலிப நாட்களில் என்ன பண்ணுவார்னா, அவர் வாயை திறந்து பேசினார்னு வச்சுங்க. இன் யூத் he boasted a mouth so perfume it shocked even wicked men. அதாவது அவர் பேசினார்னா, வாயை திறந்து பேசினார்னா ஒரு துன்மார்க்கம் கூட அதிர்ச்சி ஆவான். அந்த அளவுக்கு வாயை திறந்து அவர் பேசுவாராம், ரொம்ப மோசமான வார்த்தைகளை. அந்த நாட்களில் ஜான் பனியன் வந்து he attended a church. He had a little religious feeling. அவர் சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன விசுவாசம், ஏதோ ஒரு சின்ன காரியம்தான் அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு பாரம்பரியத்தினாலோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான் அவருக்கு இருந்தது. அதே சமயத்தில் ஜான் turned 16 in 1644 at the Civil War. He joined the army. இந்த ஒரு 16 வயது நிரம்பி இருக்கும்போது அவர் வந்து சிவில் வார் நடந்துருக்குது. உங்களுக்கு சிவில் வார்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளவரசருக்கும் அங்குள்ள பார்லிமெண்ட்டுக்கும் ஒத்துப்போகாத நிறைய காரியங்கள்னால சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சிவில் வார், இந்த உள்நாட்டு போர் நடக்கிறதுல ஜான் பனியன் என்ன செய்கிறாரு, அந்த போரில் அவரும் கலந்துக்கிறாரு. அவர் ஆர்மியில் போய் ஜாயின் ஆகுறாரு. ஸோ அவர் ஜாயின் ஆகி அதில் இருக்கும்போது அப்போது ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. என்னென்னா, ஜான் பனியன் இருக்க வேண்டிய அந்த போர்க்காலத்தில் வேற ஒரு மனிதன் வந்து, நீ இருக்கிற இடத்துல நான் நிற்கிறேன், நீ என் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை அப்படியே நடக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பனியன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் போயிடுறாரு. பட் அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா, தலையில் குண்டு அடிபட்டு அந்த போரில் அவர் மறிக்கிறார். அப்போ ஜான் நினைக்கிறாரு, ஜான் கேம் டு see this as a proof God had spared his life for a great work. அப்போ ஜான் பனியன் என்ன நினைக்கிறாருன்னா, இது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, கடவுள் என்னை ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக அழைக்கிறார். ஸோ அதனால தான் என் உயிரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே வந்து ஒரு உணர்வு ஏற்படுது. 20 வயசில் 19-20 வயசில் ஜான் மேரிட். he was 20. அவர் ஒரு 20-19 வயசு இருக்கலாம். அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது. his wife was as poor as he அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் இருக்கிறத விட அவங்க மனைவி இன்னும் ஏழ்மையானவங்க, இன்னும் வறுமை நிறைந்தவங்க, ரொம்ப ஏழப்பட்ட சகோதரி. ஜான் பனியனுடைய மனைவி ரொம்ப ஏழப்பட்டுங்க. they did not have a dish or a spoon. அவங்களுக்கு ஒரு பாத்திரம், ஒரு நம்ம சொன்னால் ஒரு பாத்திரம், ஒரு தேக்ஸான்னு சொல்கிறோமே, ஒரு ஸ்பூன் கூட, ஒரு கரண்டி கூட அவங்களுக்கு, தேக்கரண்டி கூட அவங்களுக்கு இல்லையா. இந்த அவ்வளோ வறுமையில் நிறைந்தவங்க ஜான் பனியனுடைய மனைவி. her godly father, they did not have the godly father had furnished her with 2 Christian books. அவங்க இந்த ஜான் பனியனுடைய மனைவியுடைய அப்பா இருக்கிறாரு, சாரி அவன் மனைவின் அப்பா, அம்மா, அவருடைய மாமனார், ஜான் பனியனுடைய மாமனார் ரொம்ப ஏழ்மையானவர். அவர் வந்து 2 புக்கு மாத்திரம் அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கார். நல்லா தெய்வ பக்தி நிறைந்தவங்க.
ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப நல்லா வளர்த்தவங்க. அவங்க அவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த அம்மாவுக்கு 2 புக்ஸ் மாத்திரம் கொடுத்துருக்காரு. அதை அவர் அதிகமாக வாசித்திருக்கிறார். விச் ஜான் ரீட் வித் அன் இன்க்ரீசிங் ட்ரபிள் கான்ஷியன்ஸ். இதை ஒரு ரொம்ப உணர்வோடு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மனதில் போராட்டத்தோடு அவர் என்ன செய்திருக்கிறார், இதை வாசிச்சிருக்கிறார். ஒன் சண்டே ஆஸ் ஹி பிளேட் ஹி ஹர்ட் வாய்ஸ். அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு சத்தத்தை அவர் கேட்குறாரு. என்ன சத்தம் கேட்குறாருன்னா, வில் யூ லீவ் யுவர் சின்ஸ் அண்ட் கோ டு ஹெவன் ஆர் ஹாவ் யுவர் சின்ஸ் அண்ட் கோ டு ஹெல்? Will you leave your sins and go to heaven or have your sins and go to hell அப்படின்றார். ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னா, நீ பாவங்களெல்லாம் விட்டு பரலோகத்துக்கு வரியா அல்லது பாவத்திலே வாழ்ந்து நரகத்துக்கு போறியா அப்படின்ற சத்தம் அவருக்கு கேட்குது. He feel that he sinned so gravely. He was behind forgiveness. He struggled to find peace with God by obeying scriptural commands. அவருக்குள்ள ஒரு குத்தப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் ஒரு மன்னிப்பு பெறாதவராக இருக்கிறாரு. மன்னிப்பு எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது நம்ம இந்த கில்ட்டு வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சமாதானத்தை இழந்துருவோம். அவரும் அந்த மாதிரி சமாதானத்தை இழந்து நிறைய காரியங்களை அவருக்கு வேத வசனத்தின்படி கீழ்ப்படினோம், ஆனால் கீழ்ப்படிய முடியல. அது அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. He read the Bible although without peace. He thought God must be pleased with him. அவர் வேதத்தை வாசிச்சா கூட அவருக்கு சமாதானம் இல்லை. ஆனால் அவர் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, அது சாத்தியமில்லாத இருக்கிறது. ஜான் பனியனுடைய வாழ்க்கையில் இப்படியா போய்கொண்டிருக்கும் போது, அவர் சபைக்கு போய்கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ரட்சிப்பு சரியா இல்லை. ஸோ இந்த ஜான் பனியன் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தின் மத்தியில் போயிருக்கிறாரு. ரொம்ப ஏழ்மை, ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் போயிருக்கிறாரு. அவர் இப்படியா போய் கொண்டிருக்கும்போது ஒன் டே he overheard 4 women speaking of their inner religious experience and he realized he lacked something. ஒரு நாள் 4 பெண்கள் அவர் அவங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை உள்ளான அந்த மாற்றத்தை பற்றி அவங்க பேசின்னுக்கிறாங்க. ஒரு 4 பெண்கள் சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேசும்போது இவர் அதை கேட்டு என்ன ஆகுறாருன்னா, அவருக்கு இன்னும் வேதனை ஆகுது. நம்மளுக்கு இந்த அனுபவம் இல்லையே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வரலையே கிறிஸ்டியன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, லிவிங் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து he joined their fellowship still அப்படின்னு. அதாவது அவர் போய்கொண்டிருந்த இங்கிலாந்து பாரம்பரிய சபையை விட்டுட்டு இந்த பெண்கள் போய்கொண்டிருந்த சபைக்கு ஐக்கியமாயிட்டார். he lacked peace. அங்கே கூட அவர் போனாலும் அவருக்கு என்ன கிடையாது, சமாதானம் இல்லை. ஏதோ ஒன்று இடிக்குது, நமக்கு இன்னும் சமாதானம் இல்லவே இல்லை. ஒன்லி ஆஃப்டர் ரீடிங் லூத்தர்ஸ் கமெண்ட்ரி அண்ட் கலாஷியன்ஸ் did he realize he could be justified by faith alone. இங்கே தான் நம்ம அந்த வசனத்துக்கு வரோம். ஜான் பனியன் ஒரு நாள் மார்ட்டின் லூத்தரனுடைய கமெண்ட்ரியை, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை அவர் வாசிக்கும் போது தான், அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் பிழைப்பான். அப்போதான் his inner struggles were not over but he found relief. இந்த வசனங்களை அந்த வாசித்த பிறகுதான் அவருக்குள்ள ஒரு என்ன போராட்டம் நின்றுச்சு, அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. இந்த வசனம் அவர் கண்ணை திறந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பது. இந்த வசனம் அவர் வாழ்க்கையை மாற்றி விட்டது. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பவுமே வசனங்கள் நம்மளை டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ ரினியூவல்
அந்த மனம் மாற்றத்துக்குள்ள ஒரு புதிய மாற்றம். இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு பாருங்க. ஜான் மணியன் வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்டார். அவர் ஆரம்ப நாட்களிலே ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தாலும், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவராக இருந்தாலும், வேற ஒரு ஐக்கியத்தில் போய் சேர்ந்தாலும் கூட அவர் மனதை பாதிக்கிற விஷயம் எதுனா, எனக்கு உள்ளான வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எனக்கு குற்ற மனசாட்சி, நான் மன்னிக்கப்பட்டனா, நான் உத்தமமாக வாழ்கிறேனா, என்னவோ எனக்கு தெரியவே இல்லை. இப்படி போராடி கொண்டிருந்த போது தான் அவர் மார்ட்டின் லூத்தருடைய கமெண்ட்ரியை வாசிக்கும்போது, கலாத்தியர் நிருபத்துக்கு வரும்போது, அந்த கலாத்தியர் நிருபத்தின் விளக்கத்தை பார்க்கும்போது, விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த உணர்வு அடைஞ்ச உடனே மனுஷன் ஃப்ரீ ஆயிட்டாரு. Bunyan felt compelled to tell others of faith in Christ. இந்த வசனம் அவர் வந்த உடனே என்ன ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம விசுவாசத்தில் தான் நம்ம வந்து என்ன ஆக முடியும், நீதிமான் ஆக முடியும். விசுவாசம் தான் ரொம்ப பெருசு, நாம் வேற போராடுற போராட்டம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அல்ல அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லும்படி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. became a field preacher so effective were his words. People would arrive at dawn to hear him preach at noon. அதாவது நண்பகல் வேலையிலையும் என்ன பண்ணுவாரா, அந்த மக்கள் வந்து அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளோ நெருங்கி வருவாங்களாம். அது மத்தியான நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு மாத்திரம் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்தாங்களாம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா, அவ்வளோ வல்லமையாக இருக்குமா, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குமா. அதனால் ஜனங்க எங்கே இருந்தாலும் வந்து குவிஞ்சிருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாராக அவர் மாறிட்டார். கவனிங்க, அந்த நாட்களில் இங்கிலாண்டில் சார்லஸ் டூன்னு சொல்கிறாங்க பார்த்தா, இன்னைக்கு கூட அந்த சார்லஸ் குடும்பம் இருக்குது இல்லையா, அதாவது ராஜ வம்சத்தில் வந்த குடும்பங்கள் இங்கிலாண்டில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. 2ஆம் சார்லஸ் மன்னன் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். என்ன அதுனா, when preaching was a crime, அதாவது பிரசங்கம் பண்ணுவது குற்றம். open air preaching was illegal. ஒரு பிரசங்கம் போய், இங்கிலாந்து ஒரு கிறிஸ்துவ நாடு, பட் ஆனால் கேத்தலிக் டாமினேட்டாக இருக்குது. கத்தோலிக்கர்களை, அதாவது கத்தோலிக்கர்கள் அல்லாமல் ஆர்டைன் பாஸ்டர்ஸ், ஆர்டைன் மினிஸ்டர்ஸ், அபிஷேகம் பெற்றவர்கள், முறைப்படி போதகத்தை கற்றவர்கள், ஒரு ஊழியக்காரன் முறைப்படி அந்த சான்று பெற்றவர்கள் மாத்திரம்தான் போய் ப்ரீச் பண்ண முடியும் வெளிரங்கமாக. மற்ற யாருமே ப்ரீச் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஜான் பனியன் வந்து அப்படி அந்த சட்ட திட்டத்துங்கெல்லாம் அவர் மதிக்கவே இல்லை. என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச ரட்சிப்பு, அவருக்கு கிடைச்ச சந்தோஷம், அவர் எதனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறிச்சு அப்படின்றத உணர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பிக்கிறார், எல்லாருக்கும் டீச் பண்ணுறாரு. அப்போ இது வந்து இல்லீகலாக இருக்குது, சட்டவிரோதமான காரியமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுங்களா, எத்தனை கேத்லிக்ஸ் கூட, கேத்லிக் அந்த போப்ஸ் பிஷப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேரை கொலை செய்திருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கத்தோலிக்க ஃபாதர்கள் இன்றைக்கி எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்க ஒரு காலத்தில் பெரிய மரணங்களெல்லாம், மரண தண்டனைலாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்களில் ஜான் பனியன் போய் நிறைய மக்களுக்கு பிரசங்கிக்கிறாரு. அநேக ஆர்வமாக கேட்டு ஓடியாராங்க. இது எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஜான் பனியன் என்ன பண்ணுறாங்க, ஜான் to 3 months in prison. அவர் வந்து 3 மாதம் அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. 3 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. பெட்ஃபோர்ட் prison condition were not the worst in England. இந்த பெட்ஃபோர்ட் நகரத்தில் இருக்கிற சிறை சாலை இருக்குத, இங்கிலாந்து தேசத்திலே மிக மோசமானது. 3 மாதம் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த 3 மாதத்தில் அந்த சிறை எப்படி இருந்ததுன்னா, லிட்டில் லைட். நல்லா கவனிங்க, கொஞ்சம்
வெளிச்சம், நோ பாத்திங் ஃபெசிலிட்டிஸ், குளிக்கிறதுக்கு சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை. த பிளேஸ் ஸ்டங்க் ஆஃப் அன்வாஷ்டு பாடிஸ். அங்கே இருக்கிற எல்லாமே எப்படி இருக்குன்னா சுத்தம் செய்து கொள்ள முடியாத உடல்கள். பிரிசன் ஃபீவர், இந்த கைதிகளுக்கே ஒரு விதமான வியாதி, டைஃபாய்ட் போன்ற வியாதிகள் ஏற்படுமா. கில்ட் மெனி பிரிசனர்ஸ், அது அந்த சிறையிலேயே அநேக பேர் அது மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. த செல் வேர் ஓவர் க்ரௌடட், ஒரு சின்ன சிறையில் அநேக பேரை போடுவாங்களாம். ரொம்ப அந்த ஒரு ரூமில் இவ்வளோ தான் இருக்கணும்னு இல்லை, அதிகமான மக்களை போட்டுருவாங்களாம். ஜான்ஸ் ரேஷன் வாஸ் 1/4 loaf of bread a day. அவர் கொடுக்குற உணவு கால் பாகம் ஒரு நாளைக்கு உணவு, ஒரு சின்ன உணவு தான் அவருக்கு கிடைக்குமா. worst of all, he was separated from his family. எல்லாத்த விட ரொம்ப மோசம் என்னன்னா அவர் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தார். அவருக்கு குடும்பம் இருந்தது, அந்த குடும்பத்தை விட்டு அவர் விலகி இருந்தார். he was not home to care for his children, including his blind daughter. அவருக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒரு மக இருந்தா. அவருக்கு 4 பசங்கன்றாங்க. ஒரு மூத்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாத மகளை பராமரிக்கவோ அந்த குடும்பத்தை பராமரிக்கவோ இவருக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. சிறையில் இருக்கிறார். நான் அந்த புத்தகங்களை வாசிக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் இப்படியே போட்டிருந்தாங்க, ஜான் பனியனுடைய கண்ணு தெரியாத பொண்ணு அவரை ஜெயிலில் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அவர் அங்கே இருக்கிறாரு. அந்த சந்திக்கிற அந்த காட்சியை பார்த்துருந்தா இந்த மனுஷன் விசுவாசத்துக்காக, விசுவாசத்தின் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கணும் என்பதனால சிறைக்கு போயிருக்கிறாரு. அந்த சூழ்நிலை கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை அவங்க மகளை பார்க்குறாரு. அந்த படம் போட்டிருக்கும் போதே எவ்வளவா விசுவாசத்தில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, சத்தியத்திற்காக எவ்வளவா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, சத்தியத்திற்காக எவ்வளவா நம்ம வாழ்க்கையில் நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த படம் அப்படியே அழகாக காட்டும். அவன் மக, கண்ணு தெரியாத மக, ரொம்ப நேசிக்குவார் அந்த மகளை. அவருக்கு ஒரு வேதனை, என் குடும்பத்தை பார்த்துக்க முடியலையே, மனைவியை பார்த்துக்க முடியலையே அப்படின்னு. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த ஜான் பனியனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனியன் மேட் thousands of long tagged shoelace which he sold. அந்த சிறையில் கூட என்ன பண்ணுறாருன்னா ஷூ லேஸை அவரே செய்து அதை விற்க ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு ஷூ லேஸ் விற்று தன் குடும்பத்தை பார்க்கணுன்ற அளவுக்கு தள்ளப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, சர்ச் மெம்பர்ஸ் ஹெல்ப் த பனியன். அவங்க சபை மக்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த பனியன் குடும்பத்துக்கு உதவி செய்தாங்க. அட் த எண்ட் ஆஃப் 3 months John offered freedom on condition he would no longer preach. 3 மாதத்துக்கு அப்புறம் ஜான் பனியனை ரிலீஸ் பண்ணுறாங்க, நீ போ. ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை. என்ன கண்டிஷன்னா, திரும்ப நீ போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. திரும்ப நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணினா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஜான் பனியன் சொல்கிறாரு, என்னை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ப்ரீச் பண்ணுவேன் அப்படின்றார். என்ன நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நான் போய் ப்ரீச் பண்ணுவேன். Again he refused. The month turned to years. All in all he spent 12 years in prison. 3 மாசத்துல வெளியே அனுப்புறாங்க, போ இனி பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு என்ன இன்னைக்கு வெளியே விட்டீங்கன்னா கடவுள் கிருபைனால கடவுளை பற்றி சொல்கிறது நாளைக்கே நான் பேசுவேன். நான் போய் பேசுவேன், நான் நிறுத்த மாட்டேன். என்ன பண்ணுறாங்க, திரும்ப சிறையில் போடுறாங்க. மாதங்கள் அல்ல, வருடங்கள். ஏறக்குறைய 12 வருடம் சிறையில். எந்த சிறைனா கவனிங்க,
சுத்தம் இல்லாமல் நாற்றம் எடுக்கக்கூடிய, கொஞ்சம் வெளிச்சம் மாத்திரம் இருக்கக்கூடியது, வியாதிகள் நிறைந்தது, சரியான உணவுகள் இல்லை. புரியுதுங்களா? பயங்கரமான மோசமான ஒரு சிறை. அந்த சிறையில் இந்த ஜெயிலர் என்ன பண்ணுவாராம், அடிக்கடி ஜானை நீ போயிட்டு வா, வெளியே போயிட்டு வான்னு விடுவாராம். ஜான் எங்கே போனாலும் அப்படியே ஓடிட மாட்டார், திரும்பி தான் வருவார். அவ்வளோ நம்பிக்கை. ஒரு முறை சொல்ல, நீ போயிடு, இங்கிலாந்துக்கு போயிடு, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நான் போகிறது பற்றி இல்லை. ஜான் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கிறாரு சிறை தண்டனையில். இன்றைக்கி இதை வச்சு நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த சரித்திரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுபோல் உன்னதமான தேவ மனிதர்கள் ரொம்ப பெரிய கஷ்டங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். திரும்பி பார்த்தா கண்ணு தெரியாத மக, இன்னும் 3 பிள்ளைங்க. இதுக்கிடையில் அவருடைய முதல் மனைவி மறிக்கிறாங்க. 38 வயசு இருக்கும்போது மறிக்கிறாங்க. அவருக்கு இன்னும் துக்கம், இன்னும் பெரிய வேதனை. இயேசுவை பற்றி சொல்வதற்காக எவ்வளோ பெரிய தண்டனையா. ஆனால் ஜான் பனியன் அந்த மாதிரி ஒரு சோர்வுக்குள்ளேயோ ஒரு உற்சாகத்தை இழந்தவராகவோ அவர் காணப்படல. அவர் அந்த சிறையில் கடவுளுக்காக அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த சிறை தண்டனை அனுபவிக்கிறார், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் பனியனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த சிறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த ஜான் பனியன், அவர் என்ன சாதிச்சுக்கிறார் என்பதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஏறக்குறைய 60 புத்தகங்களை சிறையில் அவர் முடிச்சிருக்கார். இந்த 12 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிக்கிறார்னா, 60 புத்தகங்களுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதிகப்படியான ஒரு புத்தகம் அதை பற்றி சொல்லி ஆகணும். பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், மோட்ச பிரயாணம். இந்த ஜான் பனியன் 60 புத்தகத்துக்கு சொந்தக்காரர். பெரும்பாலும் அதெல்லாம் ஜெயிலேருந்து தான் அவர் எல்லாமே இது பண்ணிக்கிறாரு. அதில் மிக தலை சிறந்த ஒரு புத்தகம் எது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பில்கிரிம் ப்ரோக்ரஸ், அதாவது மோட்ச பிரயாணம். அது அவ்வளோ அற்புதமான ஒன்று. இந்த மோட்ச பிரயாணத்தை பற்றி, இந்த புக்கை பற்றி, அல்லது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சாதித்த சாதனைகளை பற்றி நம்ம இப்போ அடுத்த செக்ஷனில் கவனிப்போம். இந்த செக்ஷனில் இது வரைக்கும் நான் சொன்னேன் என்னன்னா, ஜான் பனியன் என்கிறவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு சாதாரண தொழிலை செய்தவர், ஒரு ஏழை. அவரை கல்யாணம் பண்ணிக்க வந்த பொண்ணு இன்னும் ஏழை. ஆனால் அவங்க அப்பா 2 புக்ஸ் கொடுத்தாரு, 2 ஆவிக்குரிய புத்தகங்கள். இரத்த சாட்சி புத்தகத்தை, ஜான் ஃபாக்ஸஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை, இரத்த சாட்சி புத்தகத்தை எப்பவுமே வாசிப்பாராம் ஜெயிலில். இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னாலும் நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, எனக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இங்கிலாந்து முழுவதும் ஆர்டைன் பாஸ்டர்ஸ், வெறும் அந்த தகுதி பெற்றவர்கள் மாத்திரம்தான் பிரசங்கிக்கணும். வேற யாரும் எங்கேயுமே போய் பிரசங்கித்தால், சபை நடத்தினால் அவர்களுக்கு சிறை தண்டனை, மரண தண்டனையும் கிடைக்கும். ஜான் பனியன் அதையெல்லாம் மீறி போய் நான் இயேசுவை சொல்லுவேன். அதன் விளைவு அவர் கிடைச்சது 3 மாசம் சிறை. திரும்பி பார்த்தா குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் இருக்குது, மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி போயின்னு இருக்குது. நீ போ அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கூட நாளைக்கு நான் ப்ரீச் பண்ணுவேன், ஓகேவா?
இந்த கண்டிஷனுக்கு ஓகேவா, நான் என்னை விட்டீங்கன்னா நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தூக்கி 12 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. இவன் திருந்த மாட்டான். மோசமான சிறை, மிக மோசமான சிறை. ஆனா இயேசுவுக்காக, அந்த தேவனுக்காக அந்த சிறையில அவர் மகிழ்ச்சியா இருந்தாராம். புத்தகங்கள் எழுதினாராம், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாராம். இப்படி எப்படி மாறுது? இப்படி எப்படி இருக்க முடியும்? நம்மெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன 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 பிரச்சனைகளுக்கு அப்படியே பெரிய போராட்டத்தை போராடுறோம் பார்த்தீங்களா? இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் என்னங்க? அந்த காலவேளை சிந்திங்க, நம்முடைய பிரச்சனை என்ன அவ்வளோ பெருசு? இந்த மாதிரி ஒரு கால்பாகம் கூட நமக்கு இல்லையே. ஒரு நாளைக்கு கால்பாகம் உணவு தான், ஒரு பிரெட் தான் அவருக்கு கிடைக்கும், அதை தான் சாப்பிடணும், குளிக்க முடியாது. நெரிசலான கைதிகள் இருக்கக்கூடியது, சுற்றிலும் வியாதிகள், துர்நாற்றம், தடுக்க வசதி இல்லை, குளிக்க வசதி இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த நிலைமை நமக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்லா குளிக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம், தூங்குறதுக்கு இடம் உண்டு, மனைவி பிள்ளைகள் உண்டு, எல்லாமே இருக்குது, சபை உண்டு, எந்த தடையும் இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் குறை வச்ச மாதிரி நினைக்கிறோம். இந்த மனுஷன் என்ன சாதிச்சிருக்கிறாருன்னு, இந்த சிறையிலேருந்து அவர் சாதித்த சாதனை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார் இந்த மனுஷன்னு. ஹூ வாஸ் ஜான் பனியன் அப்படின்ற ஒரு கேள்வி. யார் இந்த ஜான் பனியன்? அதை ஏற்கனவே சொன்னேன். 1628 1688, 1628 1688 வரைக்கும் was a English thinker, a non-conformist Puritan pastor. அதாவது ஒரு திருச்சபையின், அதாவது அந்த கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சீர்திருத்த சமயத்தை சார்ந்தவர். அந்த ஆத்தர் ஆஃப் 60 books, 60 புத்தகத்தின் சொந்தக்காரர். இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், த கிரேட்டஸ்ட் எவர் ரிட்டன். நல்லா கவனிங்க, 60 புத்தகத்தின் சொந்தக்காரர், ஒரு சீர்திருத்தவாதி. அதாவது இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல் அல்லாமல், கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, எது உண்மை, எது உத்தமம், எது கரெக்டுன்றதில் புரட்சி செய்த ஒரு மனுஷன். மார்ட்டின் லூத்தர் அந்த வசனம் அவரை மாற்றினது. மார்ட்டின் லூத்தர் மாற்றின வசனம் இவரையும் மாற்றினது. விசுவாசம்தான், கிரியைகள், அந்த சடங்கு சாங்கியங்கள்லாம் கிடையாதுன்னு. அப்படி ஒரு சீர்திருத்தவாதி. 60 புத்தகத்தின் சொந்தக்காரர். அதில் மிக 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 முக்கியமான ஒரு புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணத்தை நம்ம சொல்லணும்னா, மோஸ்ட் வைட்லி சர்க்குலேட்டட் கிறிஸ்டியன் புக்ஸ். இது வரைக்கும் கிறிஸ்தவ புத்தகங்களிலே அதிகமான விற்பனை அல்லது அதிகமான பேர் வாசிக்கக்கூடிய ஒன்று எதுனா பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். ஏறக்குறைய இந்த புக்கு 200 மொழிகளிலே இருக்கிறது. புரியுதுங்களா? இங்கிலாண்டில் 19th century அப்படின்னு வந்தோம்னா, 19ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது, இவங்க 17ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது இங்கிலாண்டில் 2 புத்தகம்தான் மிக பிரசித்தி பெற்ற புத்தகம். ஒன்று கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இன்னொன்று பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். இந்த முழு இங்கிலாந்து தேசத்தையே the second most influential book in the English world. It is second only to the King James Bible. வெள்ளக்காரங்க இந்த உலகத்தையே, அந்த வெள்ளக்காரங்க மனுஷங்க வாழ்க்கையிலே
2 புத்தகம் தான் மிக தலை சிறந்த புத்தகமாக இருந்தது. ஒன்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அடுத்தபடியாக ஜான் பனியன் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், மோட்ச பிரயாணம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இது 350 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது, 350 இயர்ஸ். இது இன்னும் 350 வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒரு புக்கு இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு அல்லது ஒவ்வொரு செஞ்சுரியிலும் இல்லை ஒவ்வொரு ஒரு 10 வருடம் 20 வருடம் 25 வருஷத்தில் டாப் 100 புக்ஸ், தலை சிறந்த 100 புத்தகம், கிறிஸ்தவ புத்தகம், தலை சிறந்த 100 கிறிஸ்தவ புத்தகம், அதில் எப்பவுமே இந்த புக் இடம்பெறுமா? எல்லா நூற்றாண்டுல எல்லா காலத்திலும் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் இல்லாத ஒரு புக்கு இல்லை. பைபிளுக்கு அடுத்தபடியான ஒரு புத்தகத்தை இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டு வரைக்கும், 17ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வாசித்திருக்கிற ஒரே புத்தகம் மோட்ச பிரயாணம். பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட்டட் புக் இந்த மோட்ச பிரயாணம். அதிக விற்பனை இந்த மோட்ச பிரயாணம். புக்குகளுக்கெல்லாம் தலை சிறந்த புத்தகம் கிறிஸ்தவ உலகத்தில் இந்த மோட்ச பிரயாணம். நான் ஒன்று மாத்திரம் உணர்ந்தேன், இந்த மோட்ச பிரயாணத்தை வாசிக்கணும்னாலே ஒரு மெச்சூரிட்டி வேணும். ரொம்ப எளிமையான புக்கு. ஒருவேளை நான் என்னுடைய கணக்கின்படி என்ன பண்ணுறேன்னா, இந்த மோட்ச பிரயாணம் இந்த புத்தகம் யார் ஒருத்தர் வாசிக்கலையோ, நல்லா கவனிங்க, இப்போ நீங்களே இருக்குங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர், இந்த புக்கேன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன், இது வரைக்கும் வாசிக்கவே இல்லை. சில பேர் நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க ஆனால் புரியல. அதில் எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒன்று, நீங்கள் வாசிக்காத இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த புக்கை பற்றி தெரிஞ்சிக்காத இருக்கிறீங்க, வாசிக்காத இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கிறிஸ்துவ உலகத்தை புரிஞ்சிக்காத இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்டியன் வேர்ல்டே உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு, நிறைய சரித்திரம் தெரிலன்னு அர்த்தம். 2வது, இதை வாசிச்சும் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கிறது சந்தேகம்தான். இதை வாசிக்காதது மிகப்பெரிய ஃபெயிலியர்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு முறை வாசித்தேன், ஒரு முறை தான் வாசித்தேன் அதை, அந்த புக்கை பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸை, மோட்ச பிரயாணத்தை ஒரு முறை வாசித்தேன். அப்புறம் படமாக இதை 2-3 முறை பார்த்தேன். பிரசங்கமாக, இதை பற்றி பிரசங்கம் கூட இருக்குது, பிரசங்கமாக கேட்டிருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் அடுத்த வாரம் நேரம் இருந்துச்சுன்னா மோட்ச பிரயாணம் அப்படின்னா என்ன என்பதை பேசுகிறேன். இந்த புக்குனா என்ன, இது எதை பற்றி சொல்லுது, இதை நீங்கள் வாசிக்கலைன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், பெரிய குற்றமோ பாவமோ நரகத்துக்கு போயிடுங்க நான் சொல்ல. இதை வாசிக்காத இருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா, கிறிஸ்டியன் வேர்ல்டில் நீங்கள் இருக்கிறதே சம்திங். ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். ஏன் இது உங்களுக்கு தெரியல, ஏன் இது வாசிக்கல? ஒருவேளை நாங்கள் தான் அதை சொல்லிக்கணும். நான் சொல்கிறேன் இதை பற்றி. இனிமே இதை ஒரு முறை நம்ம இந்த பைபிளை எப்படி வாசிங்கன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு முறை இதை ஒரு முறை வாசிங்க. அது வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்போ கவனிங்க, ஸ்பர்ஜன் ஒவ்வொரு வருஷத்திலும் அவர் 6 வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணார், பில்கிரிம் ப்ரோக்ரஸை வாசிக்கிறதுக்கு. 6 வயசில் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய காலங்களில் 100 முறை படிச்சிருக்கிறார். 6 வயதுலேருந்து ஆரம்பித்து அவர் மறிக்கிற வரைக்கும் 100 முறை இதை படிச்சிருக்கார். எது? இந்த புக்கு மோட்ச பிரயாணம், ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாணம். அவர் எப்படி படிக்க வரான்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த புக்கை வாசிக்க வரான். அவர் ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் இந்த புக்கு முடிப்பாராம். அப்படி வாசிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன். இன்னைக்கு கவனிங்கன்னா, இந்த புக்கு எவ்வளோ தலை சிறந்த புக்குக்கெல்லாம் பெரிய தலை சிறந்தது, மொழி மாற்றங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் போய் ஒரு கிறிஸ்தவ புத்தக கடையில் மோட்ச பிரயாணங்குதான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வாங்கலாம்.
இந்த ப்ரெசண்ட்ல வாங்கலாம். இது 350 வருஷத்துக்கு முன்னாலது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த புக்கில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும்? இன்னைக்கு 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் அத்தனை கிறிஸ்தவங்களும் வாசிக்கிறாங்கன்னா எவ்வளோ பிரிண்டட் ஆகணும், எவ்வளோ காப்பீஸ் வேணும், அதுக்கு எவ்வளோ காசு அந்த புக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, பர்பஸ் டிரைவன் லைஃப், பர்பஸ் டிரைவன் சர்ச்னு ரிக்வரன் 2 புக்கு எழுதினார். இந்த 2 புக்கு அவரை கோடீஸ்வரனா மாத்திருச்சு. மிகப்பெரிய பணத்தை சம்பாரிச்சார் இந்த 2 புக்கில். நான் கேட்குறேன், ஜான் பனியன் எழுதின பில்கிரிம் ப்ரோக்ரஸ், ரிக்வரன் எழுதின புக்கு வேணா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது உலகம் அறிந்த புத்தகம், பைபிளுக்கு அடுத்தபடியாக வாசிக்கக்கூடிய புத்தகம். 60 புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் இது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற புத்தகம். உலகம் முழுவதும் சர்க்குலேட் ஆகுது, உலகம் முழுவதும் போகுது. 200 மொழி நான் சும்மாவாங்க. ஜான் பனியன் இருக்கிற காலத்துல 100 மொழிகள் இருந்தது. அவருடைய நேரத்திலே 13 மொழிகளுக்கு அது போச்சு. என்னமா அதை பத்தி வாசிச்சிருக்காங்க. பட் ஒன் திங், he never made money from it. அந்த புத்தகத்தினால அவர் பணத்தை சம்பாதிக்கவில்லை. உங்களுக்கு தெரியுங்களா, இன்றைக்கு இந்த பாட்டு பாடுறாங்களே யாரு, இப்போ லேட்டஸ்டாக வந்துக்கிற வர்ஷிப் லீடர்ஸ், ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் கோடீஸ்வரங்க. இன்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கு, நான் சொல்றது பொய்யில்லை, கோடீஸ்வரன். எதனால? தன்னுடைய பாடல்களினால. இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல நிற்காது. நிற்க சான்சஸ் இல்லை. நீ வேணா பாருங்க, ஒண்ணுமே இல்லை இந்த பாட்டுல. தலை இல்லை, வால் இல்லை. புரியுதுங்களா சொல்றது? ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு போகாது இந்த பாடல். நம்ம தலைமுறையில் இன்னொரு 5 வருஷம் நிற்கலாம், இன்னொரு 10 வருஷம் நிற்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிடும். நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பாடல்கள். ஏன்னா இவங்களுடைய இன்டென்ஷன் வந்து பெரிய ஆள் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும். கவனிங்க, சார்ல்ஸ் வெஸ்லி, ஃபெனி கிராஸ்பி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய காலங்கள் வேற. நம்ம இங்கிலீஷ் தெரியாதனால அது நம்மளுக்கு தெரியாது. அமேசிங் கிரேஸ்ன்னு ஒரு பாடல் கேட்டுருக்கிறீங்களா? அமேசிங் கிரேஸ் எத்தனை வருஷமா நிக்குது தெரியுங்களா? சார்ல்ஸ் வெஸ்லியும் ஃபெனி கிராஸ்பியும் பாடல்களினால ₹1 கூட சம்பாதிக்கலையாம். ₹1 கூட சம்பாதிக்கல. மணியே அவங்க பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா, சில ரைட்டர்ஸ், ஜான் பனியன், வாட்ச்மன் நீ, A.W. டோசர், இவங்க புத்தகங்கள் உலகத்திலே பிரசித்தி பெற்ற புத்தகங்கள். வாட்ச்மன் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ச்மன் நீ, A.W. டோசர், இவங்க புக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இந்த புத்தகங்களில ₹1 பணம் சம்பாதிக்காதவங்க, உலக பிரசித்தி பெற்றது. இந்த புக்கு இவங்க அந்த ரைட்ஸை வாங்கி இருந்தாங்கன்னா கோடீஸ்வரர்கள் அவர்கள். ஜான் பனியனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அவர் எழுதின புக்கு அவர் எழுதி வெளியிடும் போது கூட அவர் கோடீஸ்வரன் ஆகல. ஏன்னா இதுல பணத்தை சம்பாதிக்கணுன்ற மனநிலை கிடையாது. In Christianity people are trying to make money. கிறிஸ்துவ உலகத்துல எல்லாரும் புக்கு எழுதணும், பாட்டு பாடணும், வர்ஷிப் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணுன்ற நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பது. நான் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேச மாட்டேன். கடவுளை என்னை ஆசீர்வதிச்சா, உங்களை ஆசீர்வதிச்சா அதுக்கு என்னைக்குமே தடை கிடையாது. ஆனா பணம் கிறிஸ்தவ உலகத்துல ஊழியத்துல இருக்கிற தேவ பிள்ளைங்களை இந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், பணக்கார ஆகணும்னு கிறிஸ்தவத்தை யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்லதுதான், நான் கொடுத்தா வானான்னு நான் சொல்ல போறேன். ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா வானாங்க ஆண்டவர் வானா, கொடுத்தா வாங்கிக்க போறேன்ப்பா. 1 கோடி இல்லை 10 கோடி. ஆனா என்னுடைய மனம், நான் எதுக்கு எதிரினா ஆசீர்வாதத்துக்கு எதிரி இல்லை, மணி மைண்டடுக்கு எதிரி. கிறிஸ்தவத்தை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி கொண்டு அதுல ஊழியம் செய்யற மாதிரி, அதுல பாட்டு பாடுற மாதிரி, புக்ஸ் எழுதுற மாதிரி பெரிய கோடீஸ்வரராக நினைக்கிறாங்களே, இந்த மனுஷங்க பாருங்க, த பெஸ்ட் புக்ஸ்
And the best songs, godly people never made money. உலகத்தில் தலை சிறந்த புத்தகம், தலை சிறந்த பாடல் ஆசிரியர்கள் இதுவரைக்கும் அவர்களுடைய பாடல்களிலும் புத்தகத்திலும் பணத்தை சம்பாதிக்கவில்லையா. அதனால தான் இந்த புத்தகம் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பசுமையாகவே இருக்கிறது. ஆமென். அந்த அமேசிங் கிரேஸ் உடைய பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் இங்கே இதெல்லாம் இங்கிலீஷில் கேட்டு பாருங்க. சார்ல்ஸ் வெஸ்லி பாடல்கள் 6000 பாடல்கள்ங்க. இன்னைக்கும் நிற்குது அந்த பாட்டுங்கள்லாம். கண்ணு தெரியாத அந்த பெண்மணி எழுதின பாடல்ங்க இந்த ஜெனரேஷன் பாடுது. ஏன்? இந்த பாடல் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே ஒழிய இந்த பாடலின் வழியாக எனக்கு பணம் வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தில் இருந்தவங்க. இந்த புக்கை கடவுள் இவ்வளவு பெருமைப்படுத்தினதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் எவ்வளவு புக்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன் புக்ஸ். இந்த ஒரு புக்கை மாத்திரம் ஏன் கடவுள் இவ்வளவு பயன்படுத்தணும்? ஜான் பனியன் வாஸ் எ புவர் மேன். ரொம்ப ஏழப்பட்டவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நம்ம கடவுள் ஐஸ்வர்யத்தை தராரு. கொடுத்தா வாங்கிக்க. இப்போ கூட சொல்றேன், ஐஸ்வர்யத்தை தராரு. நீங்க என்னவோ சொல்லின்னுக்கிறீங்க, நம்ம இன்னும் தரித்திரத்தில் இருக்கணும். நான் அதுக்கு விரோதமானதல்ல. ஆனா ஜான் பனியன் புவர் மேன், his job was a tinkering, going house to house and repair the kitchen pots and pans அப்படின்றாங்க. வீடு வீடா போய் என்ன வேலை செஞ்சிருந்தார் ஜான் பனியன்? வீடு வீடா போய் டிங்கரிங் தெரியுமா? ஓட்ட உடச்சல்லாம் என்ன பண்றது, சரி பண்றது. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா தகர வேலை செய்கிறான். ஓட்ட உடச்சல கிச்சன் வீடு வீடா போய் அவங்க அப்பா கூட சின்ன வயசுலயே அந்த வண்டி தள்ளின்னு போயின்னு இருந்தாராம். ரொம்ப ஏழப்பட்டவருங்க, ரொம்ப ஏழப்பட்டவர். வந்த மனைவி அதை விட சுத்த மோசம். ஒரு ஸ்பூன் கூட இல்லை. கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? தானே ஒரு வறுமையில இருக்கிறாரு, தனக்கு வரப்போகிற பொண்ணு அதை விட வறுமையில். ஆனால் ஜான் பனியன் பார்த்தது, அவங்க அந்த ஏழப்பட்ட பெண்ணு 2 புக்கு சுமதுன்னு வருதுங்க. அது எவ்வளோ, அதை அவர் வாசிச்சாரு. எவ்வளோ ஆசீர்வாதம். அவங்க அப்பா சொத்துக்களை கொடுத்து அனுப்பல, உங்ககிட்ட கொடுக்க ஒரு ஸ்பூன் கூட இல்லைம்மா, ஆனால் பொக்கிஷமான இந்த 2 புக்கு வச்சுக்கோ. எப்படிப்பட்ட பொண்ணை நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், எப்படிப்பட்ட பையனை நம்ம பார்க்குறோம். எல்லாருடைய ஏக்கம் என்னன்னா, அந்த பொண்ணை கட்டினா நல்லா மேலே வந்துட்டான், இந்த பையனை கட்டினா பணம் நல்லா வாழ்றாங்க, நல்லா வாழ்றாங்க. அப்பா நல்லா வாழ்ந்தா நான் அதுக்கு விரோதியெல்லாம் அது கெடுக்கிறவனும் இல்லை. இப்படி கூட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஒருவேளை கஷ்டப்படுறோம், ஏழ்மை, வறுமை, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு நினச்சின்னா சோர்ந்து போகாத. இந்த வாழ்க்கையை பாரு. இந்த மனுஷனை நீங்க பாருங்க. கொஞ்சம் நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன்றது புரியுங்களா? இந்த புக்கை குறித்து நம்ம எவ்வளோ பெருமையா பேசலாம் தெரியுங்களா? எவ்வளோ பெருமையா பேசலாம். ஏன் அப்படி எவ்வளோ பெருமையா இந்த புக்கை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய ஆசீர்வாதமே தனி. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த புக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? உலகம் அத்தனை மக்களுடைய வாழ்க்கைக்கும் பைபிளுக்கு அடுத்தபடியாக ஒரு புக்கு இருக்குதுன்னா அது இந்த மனுஷனுடைய புக்கு தான். இந்த புக்கை இன்னும் பீட் பண்றதுக்கு இன்னொரு புக்கு வரலையா உலகத்துல. இதை ஜெயிக்கிறதுக்கு, பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு புக்கு வெளியே வரல. ஏன் இந்த புக்கை கடவுள் இவ்வளோ பெருசா பெருமைப்படுத்தினாரு? ஏன் இந்த புக்குக்கு, பைபிளுக்கு அடுத்தபடியா இந்த புக்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு நான் யோசிக்கும் போது, இந்த மனுஷங்குள்ள இருந்த 2 எண்ணம். ஒன்று, இந்த புக்கை விற்பனைக்கு வைக்கக்கூடாது. புரியுதா? ஜான் பனியன் மாத்திரம் இதை வித்து இருந்தாருன்னா 350 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜெனரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஜெனரேஷன் கூட கோடீஸ்வரமா இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த புக்கு. ஆவியானவர் இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, இந்த ஜான் பனியன் அந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ்ல வேத வசனத்தை
அவ்வளோ அழகா கோட் பண்ணியிருக்கிறார் அவர். ஒரு கிறிஸ்தவனுடைய பயணம் இருக்குதே, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அவன் ரட்சிக்கப்படும் போது, அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய பிரயாணம், அந்த பயணம் இருக்குதே, அதை எவ்வளோ அழகா ஹேல்வரி அப்படின்வாங்க தெரியுமா, ஒரு கதையின் வடிவில் எடுத்துன்னு போறாரு. நீங்க அதை வாசிச்சிங்கன்னா, இல்லை ஒரு சின்ன பசங்க வேர்ஷன் கூட இருக்குது, கார்ட்டூன்ல இருக்குது. அந்த கார்ட்டூன்ல நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கனாலோ இல்லை அந்த ஸ்டோரியை கேட்டிங்கனாலோ நம்ம அப்படியே அது கூட டிராவல் பண்ணுவோம், நம்ம லைஃப் அப்படியே போவோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதை பத்தி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு வாரமா படிச்சுன்னுக்கும் போது, இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துனுக்கும் போது 10 முறை எனக்கு உடம்பு சிலுத்துச்சு. 10 முறை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, இப்படி நடுங்குது. அந்த மனுஷன் எப்படி ஒரு பைபிளுக்கு இவ்வளோ ஒரு விளக்கம் யார் கொடுக்க முடியும்? வசனங்களை நம்ம இன்னும் அழகா விளக்கி இருப்பார் தெரியுங்களா? அதான் சொல்றேன், அதை படிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். இந்த புக்கை நிறைய ஆத்தருங்க நிறைய விதமா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போயிருக்கிறாங்க இந்த புக்குக்கு. அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் விதமா எல்லாம் எங்க தொட்டாலும் வசனம். ஒரு முறை ஜான் ஓவன் அப்படின்றவர், ஜான் ஓவனும் அந்த செஞ்சுரியில தான் வாழ்றாரு. ஜான் ஓவன் ஜான் பனியனுடைய பிரசங்கத்தை கேட்க போறாரு. எப்பப்ப போவாராம், அப்பப்போ போய் அவர் பிரசங்கத்தை கேட்பாராம். சார்லஸ் டூ இருக்கிறாரு, சார்லஸ் டூ, 2ஆம் இளவரசன் சார்லஸ். ஒரு முறை அவர் சொன்னாராம், John Owen once went to hear John Bunyan preach. Charles too, hearing of it, asks the doctor, John Owen, why someone as thoroughly educated as he would want to hear a mere tinker preach. A mere tinker preach. அதாவது இந்த சார்லஸ் இளவரசன் மன்னன் இருக்கிறாரு, ஜான் ஓவன் அப்படின்றது, நீங்க அப்புறம் சொல்றேன் ஜான் ஓவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அந்த ஜான் ஓவன் எப்பப்போ இந்த ஜான் பனியனுடைய பிரசங்கத்தை கேட்க போகும்போது, சார்லஸ் இளவரசனுக்கு ஜான் ஓவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன்பா முழுவதும் கல்வி கற்று அறிவு அடைந்த ஒருத்தன், அதான் அந்த ஜான் ஓவன், அவ்வளோ வெல் எஜுகேட்டட் மனுஷன், படிக்கவே சரியா வராத ஒரு டிங்கரிங் ஓட்ட ஓடிச்சல் பாத்திரத்தை சரி பண்ற அவனுடைய பிரசங்கத்தை கேட்க போறது என்ன காரணம்? புரியுதா? படிப்பறிவே இல்லாத ஒரு டிங்கரிங் வேலை செய்யறவனுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா படிச்ச ஒருத்தன் ஏன் போனோம்? ஓவன் replied, may it please your majesty, if I could possess the tinker's abilities to grip men's hearts, I would gladly given in exchange all my learning. May it please your majesty, if I could possess the tinker's abilities to grip men's hearts, I would gladly given in exchange all my learning. என்ன ஆன்சர் பண்ணிருக்கார் அப்படின்னா, ஜான் ஓவன் இந்த படிப்பு அறிவு இல்லாத இந்த தகர வேலை செய்யற ஒரு மனுஷன் அவன் பேசும்போது மனித இதயங்களை அப்படியே பிடிக்கிறான். அந்த பிரசங்கம் மனிதனுடைய இதயத்தை அப்படியே பிடிச்சிருது. அப்படி பிடிக்கிற ஒரு மனுஷன், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தா, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணுமா இருந்தா, என் படிப்பெல்லாம் மாத்திட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய நான் எடுத்துக்கலான்னுக்கிறேன். இதெல்லாம் மாத்திக்கிறேன். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா, இந்த படிக்காதவன், அந்த ஏழைப்பட்டவன், அந்த தகர வேலை செய்யறவன்
ப்ரீச் பண்ணான்னா மனுஷ இருதயங்களை பிடிச்சிடுறான். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை விட்டு கொடுக்குறேன். அவனுடையதை நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய எல்லா படிப்பையும் அவனுக்கு கொடுத்துற நான் விரும்புகிறேன். என்னுடைய அரசே நான் அப்படி செய்ய விரும்புகிறேன். டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஃபேமஸ் கிறிஸ்டியன் பை கில்கிறிஸ்ட் லாசன், சாப்டர் அபவுட் பனியன். இது எதில் கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஃபேமஸ் கிறிஸ்டியன் பை கில்கிறிஸ்ட் லாசன்ஸ் சாப்டர் ஆஃப் பனியன். ஜான் பனியனை பற்றி ஆழ்ந்த அனுபவங்கள் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் கில்கிறிஸ்ட் லாசன் என்கிறவர் இதை கோட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? Who was John Owen? 1616 to 1683, 1616 1683 வரைக்கும் was a English non-conformist church leader, theologian and academic administrator of the University of Oxford. He was briefly a member of parliament for the university. இந்த ஜான் ஓவன் சாதாரண ஆள் இல்லைங்க. அவரும் ஒரு சமய சீர்திருத்தவாதி. அவரும் ஒரு பெரிய தியாலஜன், இறையியல் வல்லுனர், கல்வி நிர்வாகி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? டிக்ஷனரிலாம் வருது இன்னைக்கு. அது எவ்வளோ, ஐயோ அதெல்லாம் அதில் ஒருத்தன் போய் வேலை செய்யணும்னாலே எவ்வளோ படிப்பு படிச்சுக்கணும். அந்த அகாடமியுடைய நிர்வாகி அந்த காலத்தில் ஜான் ஓவன் மிகப்பெரிய படிப்பாளி. பார்லிமெண்ட்டில் போய் அங்கே அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சாங்க, இவரை கூடுவாங்களாம். பார்லிமெண்ட்டில் ஒரு ஆளாக இருந்து நாட்டை பாதுகாக்கிற விஷயத்தில் முதலிடம் பிடிச்ச ஒரு ஜான் ஓவன். அன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் சார்ல்ஸ் மன்னன் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள், அரசன் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆள். அந்த அரசன் கேட்குறான், ஏயா இவ்வளோ படிச்சிருக்கிறிய, இவ்வளோ பேர் பெருமை புகழ் இருக்குத, நீ போய் ஓட்ட ஓடிச்சல் பாத்திரத்தை சரி பண்றவனுடைய பிரசங்கத்தை கேட்க போறது என்ன நியாயம் இது? அரசே, அவங்கிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இருந்துச்சுன்னா என் படிப்பெல்லாம் கொடுத்துருவான் அவனுக்கு. அவன் பேசினா மனுஷன் இதயத்தை அப்படியே பிடிச்சிடுறான். ஓம்பா, என்ன மாதிரி ஒரு மனுஷன் ஜான் பனியன், என்ன மாதிரி ஒரு மனுஷன் பார்த்துக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய படிப்பாளி அப்படியே ஒத்துக்கிறான். ஸ்பர்ஜன் என்ன சொல்றாரு இவரை பத்தி அப்படின்னா, திஸ் மேன் இஸ் எ லிவிங் பைபிள். திஸ் மேன் இஸ் எ லிவிங் பைபிள். இவன் ஒரு உயிருள்ள பைபிள். திஸ் மேன் இஸ் எ லிவிங் பைபிள். prick him anywhere, his blood is Bible line. இந்த மனுஷன் ஒரு பைபிளா வாழ்றான். அவனை குத்துங்க, எங்கன்னா குத்துங்க, அவனுக்கு ரத்தம் வராது, பைபிள் தான் வெளியே வருமா. குத்துனா ரத்தம் தானே வரணும், பைபிள் தான் வெளியே வருமா. எங்க குத்துனாலும் ரத்தம் வராது, பைபிள் தான் வெளியே வரும். The very essence of the Bible flows from him. He cannot speak without quoting a text. The very essence of the Bible flows from him. He cannot speak without quoting the text. அவன் வாயை திறந்து அவர் பேச ஆரம்பிச்சார்னா அந்த பைபிளுடைய சாராம்சம் தான் வெளியே வருமா, அப்படியே கொட்டுமா, பைபிளா கொட்டுமா. He cannot speak without quoting a text. ஒரு வேத வார்த்தைகள் இல்லாமல் எதையும் பேச மாட்டாராம். For his very soul is full of the word of God. அவன் ஆத்துமாவே வார்த்தையில நிறைந்திருக்குதான். வர்ஜன் எவ்வளவு பெரிய பிரசங்கிமார், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர், பீப்புள்ஸ் பிரீச்சர் சொல்றாரு இத. I command this example to you, beloved. இது அவர் சபை மக்கள் சொல்லாரு. I command this example to you, beloved. நீங்களும் அவனை போல இருங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன் அருமையானவர்களே. If you cut him, John Bunyan, if you cut him, he bleeds scripture. அவனை அறுத்தீங்கன்னா ரத்தம் வெளியே வராது, வசனம் தான் வெளியே வரும். ஒரு முறை கேட்குறாங்க, who is your favorite author? ஜான் ஸ்பர்ஜனை கேட்குறாங்க, who is your favorite author? உங்களுக்கு பிடிச்ச பிரசங்கிமார்களின் பிரசங்கி அவர்.
அவரை பார்த்து ஒரு முறை கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கி யாருன்னா சொல்றார், ஜான் பனியன். He was spoken of him over and over again as my great favorite. எப்போ பார்த்தாலும் ஸ்பர்ஜன் வாயில ஜான் பனியன் தான் ஜாஸ்தி வெளியே வருமா, ரொம்ப பிடிச்சவர். 100 முறை அதை வாசிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஸ்பர்ஜன் சொல்றாரு, வாட் எ டெஸ்டமனி டு ஹவு பனியன் நியூ த வேர்ட் ஆஃப் காட். May we be student of the word like he was. சொல்றாரு, what a testimony to whom Bunyan knew the word of God. May we be students of the word like he was. என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு இந்த மனுஷனை பற்றிய ஒரு சாட்சினா, எவ்வளோ தேவனுடைய வார்த்தை இந்த மனுஷனுக்கு தெரியுது. நாம கூட அந்த மனுஷனை போலவே வேதத்தின் மாணவர்களாய் மாறிவிடுவோம். நாம கூட அவரை போல மாறிடுவோம். எவ்வளோ பெரிய பிரசங்கியாருங்க. இந்த நூற்றாண்டில் கூட உங்களுக்கு தெரியுமா, மோட்ச பிரயாணத்துக்கு விளக்கம் எழுதின்னுக்கிறாங்க, படம் எடுத்துன்னுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லைங்க. இந்த 350 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட ஒரு புக்கு, சோர்ந்து போன கிறிஸ்தவன், பின்வாங்கின கிறிஸ்தவன், உற்சாகம் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவன், பாவத்தோடு வாழ்கிற கிறிஸ்தவன், இந்த மாதிரி கிறிஸ்தவங்களெல்லாம் பலப்படுத்தி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு புக் இருக்குதுன்னா பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். யார் இந்த ஜான் பனியன்? பெரிய படிப்பாளி கிடையாது, பெரிய குடும்பத்தில் பிறந்து சொத்து சுகம் உள்ளவர், ஆரம்ப படிப்பு கூட படிக்க வசதி இல்லாதவர், சொல்ல போனால் படிப்பறிவு இல்லாதவர், ஓரளவுக்கு கல்வி கற்றாரு. யார் இவர்? பெரிய இங்கிலாந்து அரசு குடும்பத்தில் பிறந்தவரா? இல்லை. டிங்கரிங் வேலை செஞ்சவனுடைய மகன். அவங்க அப்பா விட்டு போனது என்ன சொத்து? இந்த ஷில்லிங் அப்படின்றாங்க, அது வந்து $1 விட கம்மி. புரியுதுங்களா? இந்த ஓடிச்செல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது விட்டுட்டு போய்க்கிறார், அவ்வளோதான். அவங்க மனைவி யாரு? கோடீஸ்வரியா? கிடையாது, கண்ணு தெரியாத பிள்ளைங்க. அப்படி 2வது மனைவி எலிசபெத். எத்தனையோ முறை போய் கெஞ்சினாங்களாம், அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் ஜான் பனியனை ரிலீஸ் பண்ணுறது போது சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், நாங்கள் அவரை ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் ஜான் பனியனை ஒத்துக்க சொல்லுங்க, இனிமேல் போய் நான் எதுவும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஜான் பனியன் சொன்னாராம், நான் மன்னிப்பு கேட்டால் என்ன ஆகிடும் தெரியுமா? நம்ம செஞ்சது தப்புன்னு ஆயிடும். நம்ம இந்த தப்பாக செஞ்சுன்னுக்கிறோங்க, ஊழியம் செஞ்சுன்னுக்கிறோம். ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுங்க. மன்னிப்புன்னு கேட்டால் நான் அவருக்காக செய்கிறது தவறுன்னு ஆயிடும்ல, கேட்க மாட்டேன். அதுக்கப்புறமா சட்டம் கொண்டு வராங்க, இனிமேல் யார் வேணாலும் பிரசங்கிக்கலாம், எப்படி வேணாலும் பிரசங்கிக்கலாம், தடைகளெல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் மேன் கூட பிரசங்கிக்கலான்னு. வெளியே வராரு, ப்ரீச் பண்ணுறாரு, ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்றாங்க. நான் சொல்ல இந்த புக் அவர் எழுதும்போது சொல்கிறாரு, ஜெயிலிருந்து, நான் இதை இவ்வளோ பெரிய பப்ளிஷ் பண்ணி இவ்வளோ தூரம் உலகம் முழுவதும் போகணுன்றதுக்காகலாம் எழுதலை, அது என் நோக்கம் இல்லை. நான் எனக்குள்ளவே எழுதி கொண்டது, என்னுடைய மகிழ்ச்சிக்காக எழுதி கொண்டது. நான் அதை இவ்வளோ தூரம் போகணும்லாம் நினைக்கல, அந்த இன்டென்ஷனே எனக்கு இல்லை. நான் எனக்காக நான் எழுதி கொண்டது. சொல்லுது புரியுதுங்களா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த புக்ஸ் கொடுக்குது. இவரும் ஒரு பால் மாதிரி தான். பாலுடைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினாரே, அவர் பணம் சம்பாரிச்சாரா? இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்தவத்தில் இப்போ ஒரு புது டீச்சிங்ஸ், புதுசில் ரொம்ப நாளாக தான் இருக்குது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். நம்மெல்லாம் பிச்சைக்காரங்க கிடையாது, நம்மெல்லாம் ராஜா விட்டு கண்ணுக்குட்டிங்க, ராஜா விட்டு பிள்ளைங்க. நான் இல்லைன்னு சொல்லிய, நான் பிச்சைக்காரன் பிள்ளை நான் சொல்லின்னுக்கிறேன், சாத்தான் பிள்ளை. நானும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி தான்.
ஆனால் இந்த ராஜா வீட்டு பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்க நிறைய பேர்னா, ஏன் பிச்சைக்காரனா இருக்க, ஏன் ஏழையா இருக்க, ஏன் கஷ்டப்படுற, ஏன் தரித்திரமா இருக்க, ஏன் வியாதியா இருக்கிற, இதெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைக்கு வராது அப்படின்னாங்க. ஆஹா, அங்கே தான் நான் முரண்படுறேன். ராஜா வீட்டு பிள்ளைக்கு இதெல்லாம், எங்களுடைய ஆட்சி இனிமேல் தான் வரப்போகிறது, இப்போ இல்லை, இனி வரப்போகிறது. அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் பாருங்க, 50 நாடுகள்ல கிறிஸ்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்காங்க. மிச்ச நாடுகள்ல சுகமா வாழ்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் தான் சொல்ற, இப்ப வசனத்துக்கு வாங்க. பவுலை குறித்து என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆக்ஸ் 9ல எடுங்க, ஆக்ஸ் 9 எடுங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அது கவனிங்க தான், நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும். 13ல இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க பாருங்க, அனனியாவுக்கு சொல்ற ஆண்டவர், போ, இந்த மாதிரி பவுல்ன்ற ஒருத்தர், சவுல்ன்ற ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவன் கண் பார்வை அடையுமா. அவனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு அனனியாக்கு. அனனியா என்ன சொல்றான், ஐயோ ஆண்டவரை, இவனா மோசமானவாச்சே, இவன் சபையை துன்புறுத்துறவாச்சே, இவன் எல்லாம் லெட்டர்லாம் வாங்கி வச்சுன்னுக்கிறானே, இவனுக்கு கூட்டின்னு போச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு அனனியா பயப்படுறாரு. இவனை கூட்டின்னு போய் சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு அப்ப ஆண்டவர்? வாசிங்க அடுத்து. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ. அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும், நல்லா கவனிங்க, புறஜாதிகளுக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கவனிக்கிறீங்களா? பவுலை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இஸ்ரேல் வீட்டார், ராஜாக்கள், எல்லா மனுஷனுக்கும் இவன் மூலியதான் காஸ்பல் போகுது. நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஜான் பனியனை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக. என்ன தெரிந்து கொண்டார்? எதுக்காக தெரிந்து கொண்டார்? காஸ்பல் பிரீச் பண்ணோன்ட்டு, சத்தியத்தை சொல்லணும்னு தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், எவ்வளவாய் சந்தோஷப்பட வேண்டும். அம்மாவா, நான் தப்பா படிக்கிற பாரு, இன்னொரு படி. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படணும். ஜோதி தப்பா படிச்சிருக்குது. என் பைபிள்ல அப்படி இல்லையே, உங்க பைபிள்ல அப்படிக்குதா? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? அதை அழிச்சிடுங்க. இல்லைன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லுங்க, அழிச்சிடுங்க. அத்தை, நாங்க பிச்சைக்காரங்க இல்லை, நாங்க கஷ்டப்பட மாட்டோம், எங்களுக்கு வியாதி வராது, எங்களுக்கு சொத்து சுகம் தான் சேரோன்னு அழிச்சிடுங்க. நான் தெரிஞ்சுக்கின பாத்திரம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். எத்தனை வருஷம் பாடுபட்டாரு ஜான் பனியன்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். உங்களுக்கு தெரியுமா, 12 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஒரு 6 மாசம் ஜெயிலில் போடுறாங்க. திரும்ப ஒரு 6 மாசம் ஜெயிலுங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அரண்மனையில் தானே உட்காரணும், வெறும் ஏசி பில்டிங்ல தானே உட்காரணும், ஏசி கார்ல தானே போனோம். அப்படியும் சிலர் ஆண்டவர் வைக்கிறாரு, இப்படியும் சிலர் ஆண்டவர் வைக்கிறாரு. யாரை எதுக்கு எங்க தெரிஞ்சுக்கினாரோ அதுதான் முக்கியம். ஜான் பனியன் சொல்றேன் பாருங்க, ஒரு நாளும் ஜெயிலில் துக்கமா இருந்தது இல்லையாங்க. எப்படி துக்கமா இருந்தா இவ்வளவு புக்கு எப்படி எழுத முடியும்? மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாரு. கஷ்டம் இல்லையா, கண்ணீர் இல்லையா, தன் குடும்பத்தை நினைச்சு வேதனைப்பட்டிருக்கிறாரு. கண்ணு தெரியாத ஒரு மகளை வச்சு என் மனைவி என்ன பாடுபடுவாங்களோ. இல்ல வாசி. நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய், போதும் 16 ஆயிடுச்சா? சரி.
அப்போஸ்தலர் 22:14-15 வாசிங்க. வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 22:14 and 15. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும், அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அவர் உன்னை எங்க தெரிஞ்சுக்கினாரா? முன்னமே தெரிந்து கொண்டார். அப்புறம் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் சகல மனுஷருக்கு முன்பதாக சாட்சியாயிருக்க வேண்டும். என்ன சாட்சி? கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவிக்க வேண்டும். நான் என்ன கண்டேன்? என் ரட்சிப்பை கண்டேன். நான் என்ன கேட்டேன்? என்னுடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கேட்டேன். தேவனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் அறிந்த, இதுதான் ஜான் பனியன் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு என்ன ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கே நான் ப்ரீச் பண்ணுவேன், ஓகேவா? தூக்கி 12 வருஷம் ஜெயில போடுங்க. அந்த ஜெயிலுக்கு அப்புறம் வெளியே வந்தா கூட திரும்ப ப்ரீச்சிங், திரும்ப உள்ள போடு. ஏன் நான் என்ன கேட்டேன், நான் ஆசீர்வாதிக்கப்பட்டேன். இதுக்கு தான் நான் சாட்சியா இருப்பேன் ஒழிய, நீங்க வேணா மாறிக்கங்க, நான் மாற மாட்டேன். என்ன ஜெயிலில் போடுறீங்களோ எங்க போடுறீங்களோ பாருங்க. சட்டம் மாறுச்சுங்க, ஜான் பனியன் மாறவில்லை. தேவனுக்காக சாட்சியா நின்றார். இதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் சவாலா எதிர்பார்க்கிறாரு. முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், முன்னோர்களின் தேவனை அறியும்படி. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கையில சீர்திருத்தம், ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆலயத்துக்கு போயிருந்தாரு, மாற்றம் வரல. 4 பெண்கள் அவர் அதை பத்தி கேட்டாங்க, அவர் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுல அந்த ஃபெலோஷிப் போனாரு, ஓரளவுக்கு அப்படி இருந்தார். ஆனா சமாதானம் இல்லை, மாற்றம் இல்லை. ஒரு நாள் மார்ட்டின் லூத்தருடைய கமெண்ட்ரியை வாசிக்கும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனத்தை எடுத்து போனாரு, பிரசங்கித்தாரு. மனிதனுடைய இருதயங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கினாரா. அதான் ஜான் ஓவன் சொல்றாரு, ஐயோ அந்த மனுஷன் பேசினான் அப்படியே மனுஷன் இருதயங்களை பிடிச்சிருவான். ஏன் கல்வியெல்லாம் கூட நான் மாத்திக்க விரும்புறேன், அவனுக்கு கொடுத்து அவன் இடத்துக்கு நீ எந்த கொடுக்க போற? அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை. அவனை அறுத்து பாருங்க, ரத்தம் வராது, பைபிள் தான் விழும். சர்ஜன் அவரை பற்றி சொல்றார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். காலவேளை உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தால் தான் அவருக்காக நீங்கள் சாட்சியாக நிற்க முடியும். இல்லைன்னா இது சொத்தை, அது சொத்தை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நம்ம சர்ச்சில் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. வெறும் நீங்கள் நியாயாதிபதி வேலையே செஞ்சுன்னு விடுங்க. யார் எங்கே எப்படி போனா என்ன? உன் வாழ்க்கையில் மாற்றம் தான், நீ ஆண்டருக்கா சாட்சியா நிற்கிறான். வெறும் குறைகளே பார்த்துன்னு சாப்பிட வழியில் எல்லாம் இருக்குது. ஜான் பனியனுக்கு அப்படி இருந்துச்சா? வாசிங்க அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து. எவ்வளோ எங்க வாசிச்சிங்க? 15 வாசிச்சிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 26:13-19 வரைக்கும். அப்போஸ்தலர் 26:13-19 வரைக்கும் வாசிச்சு முடிப்போம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வசனத்திலும் என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவளையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று எபிரேய பாஷையிலே என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன் தெரியுமா? நீ எல்லாருக்கும் என்னை பற்றி அறிவிக்கும்படி, உயர்ந்த குலத்திலிருந்து தாழ்ந்த குலந்த மக்கள் வரைக்கும் என்னை பற்றி அறிவிக்கும்படி
நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ என்ன தெரியுமா செய்ய போற, இதை பற்றி நீ சொல்லும்போது உன்னெல்லாம் வரவேற்க மாட்டாங்க, உனக்கு துன்பங்கள் உண்டாகும், நீ எவ்வளவோ பாடுபட போற, துன்பங்களை அனுபவிக்க போறத அவனுக்கு நான் அறிவிப்பேன்றாரு. பவுலும் கூட இந்த ஜான் பனியன் மாதிரி தான் சிறையிலேயே நிறைய இருந்தாரு. அவர் தி பெஸ்ட் புக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பாலுடைய த பெஸ்ட் கமெண்ட்ரிஸ், அவருடைய பெஸ்ட் டீச்சிங் டாக்டரின்ஸ் எல்லாமே சிறையில இருந்து வந்தது தான். ஒரு மனுஷன் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை கர்த்தர் சாதாரணமாக நினைக்கிறது இல்லைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், துன்பன்றது சாபம்னு நினைக்கிறோம். இயேசு துன்பப்படலன்னா நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம்? இயேசு தரித்திரலாகனா நாம் எப்படி ஐஸ்வர்யன் ஆயிருப்போம்? இயேசு பரலோகத்தை விட்டு வரலாம், நாம எப்படி பரலோகத்தை ஏறி போயிருப்போம்? நம்ம நினைக்கிறோம் நம்ம படுற துன்ப கஷ்டம்லாம் வீணா, சாபமா, தரித்திரமா? கிடையாது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ எனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு 3 இடத்துலயும் பால் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாரு, எப்படி ஆண்டவர் அவரை சந்திச்சாருன்னு சொல்ற வசனங்களை நான் கோட் பண்ணின்னு வந்துக்கிறேன். புரியுதுங்களா? 9ஆம் அதிகாரம், அதுக்கப்புறமா 22ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், இதெல்லாம் அவர் எப்படி அவருடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு, மாற்றத்துக்குள்ள வந்துச்சுன்னு இப்ப சொல்றாரு. அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் நீ யாரா மாறணும்? ஊழியக்காரன், சாட்சியாக. ஜான் பனியன் அவர் ரிலீஸ் ஆன பிறகு குதிரையிலே போனாராம் நிறைய இடங்களுக்கு. நிறைய இடம் குதிரையில் போய் 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 ஒரு சிலர் சரித்திரத்தில் இப்படி சொல்றாங்க, அவர் குதிரையில் போய் போய் இந்த குளிர் காற்று அதிகமாக அவரை தாக்கினதுனால அது அவரை பாதித்து, அந்த குளிர் சொரம் குளிர் அவரை தாக்கி அதனால அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கடைசி நாட்களில் மரித்தாருன்னு ஒரு சில ஆத்தர்ஸ் சொல்றாங்க. ஜான் பனியன் தன் சபை மக்கள் அதிகமாக நேசிக்கிறதுனால, மக்களை அதிகமாக நேசிக்கிறதுனால, ஒரு வாலிபன் வீட்டை விட்டு போனதுனால, அந்த வாலிபனுக்காக அவனை தேடி பல மைல் போனதுனால அந்த குளிர் காற்று அவருக்கு தாக்கி அது நிமித்தம் அவர் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மரணம் கூட பிரயாணத்தில் ஆத்துமாக்களை தேடும் போது, ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்யணும் போது பாருங்க. அந்த 19ஆம் வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோமா? உன் சுய ஜாதியினிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெரும்படி கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அடுத்த வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, இதுதான் பெஸ்ட். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அந்த பரம தரிசனத்துக்கு என்னவா இருக்கவில்லை? நீங்க பெற்ற தரிசனம் உண்மையா? உங்களுக்கு ஆண்டவர் விஷன் கொடுத்துக்கிறாரா? சொல்லுங்க, இந்த தரிசனம் உண்மையானா அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ராஜா அகிரிப்பா ராஜாக்கு முன்னால் சொல்லார், நான் ஒரு தரிசனம் பெற்றையா, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினம்னு சொன்னாரு. ஒரு வெளிச்சத்தை கண்டேன், உண்மையான தெய்வத்தை அறிந்தேன். இப்ப அவரை பத்தி நான் சொல்றது தப்பா? நான் அவருக்கு கீழ்ப்படுகிறது தப்பா? நான் அவருக்கு கீழ்ப்படியாம இருக்கவே இல்லை. கவனிங்க, ஜான் பனியன் எப்போ உலகம் முழுவதும் பிரசித்தி பெறாரு. அவரை பல்வேறு மக்கள் பல தேசங்கள்ல சந்திக்கிறாங்க. அப்ப அவர் கோட் பண்ற வசனம் என்னன்னா, அந்த பல்வேறு மக்கள் அவரை சூழ்ந்து எல்லாரும் ஜான் பனியன் பெரிய ஆளா மாறுறாரு. அவரை எல்லாம் தேசத்துல சந்திக்கும் போது அவர் சொல்ற வசனம் என்னன்னா, 1 பேதுரு 4:10 கடைசி வசனம். 1 Peter 4:10.
1 Peter 4:10, 1 பேதுரு 4:10 வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கவும் நல்ல உக்கிரானக்காரர் போல, என்னவா போல, நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொரு உதவி. இந்த வசனத்தை சொல்லி என்கரேஜ் பண்ணுவாராம். போங்க, உங்களுக்கு ஒரு gift இருக்கும், உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருப்பாரு, எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. நல்ல உக்கிரானக்காரனா இருங்க, ஸ்டீவர்டா இருங்க, கணக்கு வைப்பீங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். பைபிள்ல இந்த ஒரு ஆத்தர் சொல்லாரு, It took an uneducated commoner to write this kind of common works that can arrest the attention of children and adults century after century. It took an uneducated commoner to write this kind of common works that can arrest the attention of children and adults century of century. அவர் ஒரு சாதாரண படிப்பறிவு குறைவுள்ள ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவன் எழுதின புத்தகம், அவன் செய்த வேலைலாம் சாதாரண மக்களை போய் சென்றடைந்தது. அதனால அவன் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் எல்லா வயது தரப்பட்டவர்களையும் கவர்ந்து இழுத்தான். நூற்றாண்டுகள் கடந்து போனாலும், இன்னமும் ஜான் பனியன் சிறுவர்களையும் பெரியவர்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மனுஷனா தான் இருக்கிறார். என்ன பெரிய ஆசீர்வாதம்! சரித்திரத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு புக்கை பத்தி தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். பைபிளுக்கு அடுத்தபடியாய் அதிக விற்பனை, அதிக மொழிபெயர்ப்பு, அதிக மக்கள் வாங்கி வாசிக்கிறது, அதை பத்தி சொன்னேன். அவருடைய ஆரம்பம் எங்கச்சு? பெரிய ஆளா, பெரிய படிப்பாளியா, பெரிய ஒரு பணக்காரனா? கிடையாது, சாதாரணமான மனுஷன் இல்லையா? எவ்வளோ பெரிய படிச்சா ஆளுங்களையும் கவர்ந்துட்டாரு. நான் பிளஸ்ஸிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ சொல்லுதான ஆரம்பத்தில் சொன்னேனே, கடவுள் யாரை கொண்டு எங்க எப்போ என்ன செய்கிறாருன்றதே நமக்கு தெரியாது இல்லையா? We do not always understand God's providence. It is not always easy for us to see what God is doing in our lives. அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன செய்கிறாருன்னு தெரியாது. ஒப்பு கொடுங்க, ஒன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, உனக்கு சாட்சியாக இருப்பேன், நாமத்தை பறைசாற்றுவேன். ஏன் நாளைக்கு இந்த காமன் மேன்ஸ் நிறைய இங்கே உட்காந்துக்கிறோம். நம்ம கூட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம் இல்லையா? அவருடைய புத்தகங்கள் விற்கப்பட்டிருந்தா 350 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் சந்ததி இருந்திருந்தா கூட அவ்வளோ கோடீஸ்வரர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நல்ல ஆத்தர்ஸ், நல்ல தேவ மனிதர்கள் பணத்தை நோக்கமாக வைக்கல. அதனால தான் நான் சொன்னேன், இந்த புக்கை ஆண்டவர் எழுதுறதுக்கு 2 காரணம். ஒன்று இந்த மனுஷனுடைய உள்ளம், இன்னொன்று இந்த மனுஷன் எழுதுனெல்லாம் பைபிள் தான். பைபிள் அப்படியே ஒரு கதையாக சொல்லி போயிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த நூற்றாண்டில் இன்னைக்கும் இதுக்கு நிறைய பேர் நான் பேசுகிற மாதிரி சபைகள் தோறும் நல்ல பிரசங்கிமார்கள் ஜான் பனியனை பேசாத இருந்ததே இல்லை. அப்படி பில்கிரிம் ப்ரோக்ரஸை பத்தி சொல்லாத இருந்த இன்னைக்கும் விளக்கம் சொல்லிருக்கிறாங்க. ஸ்பர்ஜன் சொன்ன மாதிரி அறுத்து பாருங்க, குத்தி பாருங்க, அவன் ரத்தம் வராது, வசனம் தான் வெளியே வரும். என்ன ஆசீர்வாதம்! ஜெபம் பண்ணுவோமா? மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனை வேலை எங்களுக்கு ஒரு பாக்கியம், எனக்கு ஒரு கிருபை. ஆண்டவரே, நான் நன்றி சொல்றேன். இந்த காலவேளை ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா 17ஆம் நூற்றாண்டுல 350 ஆண்டுகளுக்கு பின்னால இருந்த ஒரு மனுஷனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கிருபை செய்தீங்க. உன்னதமான தேவ மனிதன், உலகத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவ மனுஷன், பொக்கிஷமாக புத்தகங்களை கொடுத்த மனுஷன், மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புத்தகத்தை வாசித்து படித்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்றவங்களை நானும் வருவேன்.
இந்த கிருபையை எனக்கு காலையில தந்தீங்க, மக்கள் இதை கேட்க உதவி செய்தீங்க. ஆண்டவரே, எவ்வளவு பேர் சாதாரண மனிதர்களை எடுத்து நீ எவ்வளவா பயன்படுத்துறீங்க. இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தோம், பண தேவைகள், பணம் இருந்தோம், நல்ல வீடு, சாப்பாடு எல்லாமே இருந்து கூட நாங்க தோல்வியா இருக்கிற மாதிரி நாங்க வாழ்றோம். கடவுள் எங்களை குறைவா வச்சுட்ட மாதிரி நினைக்கிறோம். ஆனா இந்த மனுஷன் சிறையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்காரு, எவ்வளவு உணர்வு பூர்வமா இருந்திருக்கிறாரு. உண்மை ஒரு நாளும் சபித்ததில்லை, திட்டினதில்லை. நமக்காக ஓடின ஊழியம் செஞ்ச என்ன கொண்டு ஜெயில போட்டீங்களேன்னு விருத்தியா இருந்ததில்லை, கசந்து கொண்டதில்லை. இருதயம் எவ்வளவு நல்ல இருதயம். அதனாலதான் இந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த மனுஷனுடைய புத்தகத்தை தலை சிறந்த புத்தகமாக நீங்க வைத்திருக்கிறீங்க. எப்படியா நீங்க ஒரு மனுஷனை கனம் பண்றீங்க ஆண்டவரே. அவன் சிறைவாசத்துல அந்த 12 வருஷம் அவன் அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லையே இல்ல. அந்த நேரத்துல அதனால நீ இன்னைக்கு அந்த மனிதனை எவ்வளவாய் கனம் பண்ணி இந்த நூற்றாண்டுல அற்பமான நானே அந்த மனிதனை பத்தி பேசும்படி சபை மக்கள் அதை காது கொடுத்து கேட்கும்படி செய்த கிருபைகள் எவ்வளவு கனம் பண்றீங்கப்பா நீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதானவர் அவனை கனம் பண்ணுவான். அந்த ஜான் பனியனை போல என் சபையில ஓர் மக்களும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற செய்ய வர பிள்ளைங்க மணி மைண்டடா வராதபடி, பணமானா சுகபோக வாழ்க்கை வேணாம், இதை கொடுத்தா கர்த்தரை எடுத்துக்கிறோம், ஆனா அதுக்காக ஊழியத்துக்கு வரல. நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்துக்கு பதிலா துன்பங்கள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா, சாட்சியா நிக்கணும், அவ்வளவுதான். அரண்மனையோ சிறையோ பஞ்சமோ பசியோ நாசமோ மோசமோ பட்டயமோ எதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது, எதுவுமே என்ன பிரிக்க முடியாது. காலவேளை என்னையும் மாற்றுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நடத்துங்கப்பா. இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருந்து இன்னும் மாற்றம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக, குறை கண்டுபிடிக்கிற, குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு வாயா மாறிடுச்சு. இன்னும் இயேசுவை பற்றி சொல்லலையே அநேகருக்கு. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரமா நாங்க மாறணும்பா. இந்த காலவேளை நீங்க எதுக்காக எங்களை தெரிந்து கொண்டீங்க? இந்த கேள்வியோடு நாங்க இங்க இருந்து கடந்து போக விஷயம், எதுக்காக தெரிந்து கொண்டீங்க? என்ன செய்யணும்? நாங்க அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம என்னால இருக்க முடியாதே. இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யணும். அநேக பிள்ளைங்க மாற்றுங்க. நாளைக்கு நாங்களும் சரித்திரத்தில் இடம் பிடிக்க சாதிக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவேளை உன்னதமான தேவ மனுஷனை பற்றி 350 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த தேவ மனுஷனை பற்றி பசுமையா இந்த காலவேளையில கேட்கும்படி கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் தூய ஆவியானவரின் ஐக்கியம் சகவாசம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.